அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயங்கள் 9 மற்றும் 10. வெள்ளிக்கிழமை சூரியன் சுக்கிர பிரகாசத்துடன் உதயமாகி வானத்தை மேல் நோக்கி அளந்து கொண்டிருக்கிறான். அல்லாவின் திருநாமத்தை தொழுது முடித்து நிறைவு கண்ட திப்பு சுல்தான் அழகின் வார்ப்படமாக அமைந்த காதலி ரங்கநாயகியை 4 புறவிகள் போட்டிய சாரட்டில் அமர்த்தி கொண்டு ஏதோ ஒரு முடிவை அல்லது அதன் முழு சொரூபத்தை காண தேடி செல்வது போல படு வேகமாக சென்று கொண்டிருக்கிறான். அடிக்கடி அவனது தீட்சண்யமிக்க கண்கள் தீங்கனி சுவை போன்ற ரங்கநாயகியின் சௌந்தரியமான முகத்தில் லயித்து அதிலும் ஓர் உண்மை அல்லது முடிவை தேடுகின்றனவோ என என்ன தோன்றினாலும் அவ்வாறு நினைக்க காரணமே இல்லை என்பது போல அவனது புன்னகை விரிந்து ஒளிர்கிறது. நேற்றைய முன்தினம்தான் ரங்கநாயகி ஏதோ பேச்சுவாக்கில் சமீபத்தில் இருக்கும் மேல்கோட்டையில் கோவில் கொண்டிருக்கும் திருநாரண பெருமாளை பற்றி சொல்ல நேர்ந்தது. வைணவ பெண் என்பது ஒரு புறம் ஆனாலும் சந்தர்ப்பத்தின் பால்பட்ட எதிர்பாராத காரணமாகவே இந்த பேச்சு உதயமானது. இந்த தட்சிண பீட பூமியில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எவ்வளவோ சகோதர வாஞ்சையுடன் பழகி மனிதாபிமானம் என்பது மனிதாபிமானத்திற்கெல்லாம் மிக பெரியது என்றும் மிக சிறந்தது என்றும் விளங்கியும் அதன்படி நின்று ஒழுகியும் இருந்திருக்கிறார்கள். அது வடபுலம் வரை எட்டி எவ்விதமாக எல்லாம் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது என்ற ஒற்றுமை தத்துவத்தை பற்றி ரங்கநாயகி ஒரு ஞான வாசகம் போல கூறியதை கேட்டு திப்பு சுல்தான் தனக்கு இந்த செய்தி தெரிந்த ஒன்றுதான் என்றாலும் தனது காதலியின் மூலம் கேட்ட காரணத்தினால் வியந்தே போனான். அவனது பறந்து விரிந்த இதய முரசு முழக்கமிட்டு கொண்டிருக்கிற வைராகியமும் அதுதானே. அதற்கு ஒரு தெய்வ சான்றாக சொன்ன மேல்கோட்டை கதிதான் அவனை ஓர் அபூர்வ ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆகவேதான் அந்த இடத்தை ஒரு சாட்சி பூர்வமாக நேரில் சென்று அதுவும் தனது காதலி ரங்கநாயகியுடன் அந்த உண்மையை அல்லது உணர்ந்து எழும் ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என சென்று கொண்டிருக்கிறான். அதனுள் அடங்கி கிடந்ததை ஏதோ ஒரு புதிய தேசிய ஞானத்தை பறைசாற்றுவதாக இருக்கிறது. திக்கெல்லாம் புகழும் திப்பு சுல்தானாக உருவெடுக்க என்னென்ன வழிகள் இருக்கின்றன என அவன் பல நாட்களில் பல நேரங்களில் யோசித்தது உண்டு. இந்த மனிதாபிமான சேவையுடன் ஒற்றுமையாக திகழ என்னவெல்லாம் செய்வது என பக்கங்களை புரட்டுவதும் நூல்களை எழுதுவதும் நுண்ண அறிஞர்களுடன் விவாதிப்பதுமாக இருந்து வருகிறான். ரங்கநாயகியின் இந்த பேச்சு திருப்பு முனையில் ஏதேனும் அற்புதங்களை அபூர்வமாக சந்திக்க முடியுமா என அவனது சிந்தை ஆவல் கொண்டதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. சாரட்டு செல்கிற வேகமும் எதிரே கிழித்து கொண்டு மோதும் காலை பொழுதின் காற்றும் நிரம்பவும் இதமாக இருக்கின்றன. நீலமங்கலா என்கிற இடத்தை தாண்டி செல்லும் போதே மேல்கோட்டை தெரிகிறது. அதோ அதுதான் மேல்கோட்டை என சுட்டிக்காட்டினாள் ரங்கநாயகி. எங்கும் பசிய போர்வை கண்களுக்கு குளுமையாக தெரிகிறது. முன்னும் பின்னுமாக காவலுக்கு வந்து கொண்டிருந்த வீரர்கள் எந்த நேரத்தில் சாரட்டு எங்கே நிற்குமோ என்கிற கவனத்துடன் குதிரைகளை செலுத்தி கொண்டு வருகிறார்கள். மலையடிவாரத்து பிரதான வீதியான கீழ வீதியில் சாரட்டை நிறுத்துமாறு சாரதிக்கு உத்தரவிடப்படுகிறது. ஒரு காலத்தில் மைசூர் ராஜ பரம்பரையினர்தாம் அந்த வீதியிலே வந்து இறங்கலாம். ஆனால் ஹைதர் அலியின் ஆட்சிக்கு பிறகு அந்த பிரதான வீதியில் யாரும் செல்லலாம் என்கிற உத்தரவு பிறந்தது. தெய்வ சன்னிதானத்தில் பேதமாவது அபேதமாவது. அந்த வீதியை கவனிக்கிறான் திப்பு சுல்தான். கோபுர வாயிலை நோக்குகிறான். இவ்வளவுதானா? ரங்கநாயகி, நமது ஸ்ரீரங்கப்பட்டினத்து கோவில் கோபுரத்திற்கு இது எம்மாத்திரம்? ரங்கநாயகி ஞான முறுவலுடன், நமது கோவில் இந்த வட்டாரத்திலேயே பெரிய கோவிலாயிற்றே. ஆனால் நமது கோவிலை விட இந்த கோவிலுக்கு செல்வம் அதிகம். மைசூர் ராஜ பரம்பரை நவரத்தினங்களை அள்ளி கொட்டி இருக்கிறது என்றால். திப்பு ஒரு அழுத்தமான காரணத்துடன் சிரிக்கிறான். செல்வங்களை கொட்டி வைப்பது என்பது ஒரு சேமிப்பு, கோவில்களை கட்டி முடிப்பது என்பதுதான் ஒரு சேவை. தமிழ்நாட்டுக்கு நீ சென்றதில்லை. அது ஒரு கோவில் பூமி. நான் கண்கூடாக இந்த சேவை உணர்வை கண்டவன். நானே நமது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஒரு பெரிய மசூதியை கட்டப் போகிறேன். ஆக, தொடக்க நாளன்று நீங்கள் அனுமதித்தாலும் அனுமதிக்காவிட்டாலும் நான் தான் சுல்தானாவாக நுழைந்து முதல் தொழுகை நடத்துவேன். சரியோ தவறோ, ஆனால் ரங்கநாயகியின் அந்த சொற்களில் இருந்து ஒரு பரிபூரணத்துவம் தெரிகிறது.
திப்பு சுல்தான் தனது காதலியை மிகவும் அர்த்தானுபாவத்துடன் நோக்கி பரிகசிக்கிறான். இதற்குள் தொலைவில் அந்த கிராமத்து மக்கள் கூடிவிட்டனர். பெரும்பாலும் தமிழ் ஐயங்கார்களும் ஹரிஜன மக்களுமே வாழ்கிற பகுதி அது. ஹரிஜன மக்களுக்கு பெரியதொரு மதிப்பை வழங்க வேண்டும், ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வைக்க வேண்டும் என ராமானுஜர் உத்தரவிட்டு சென்ற முதல் இடமும் இதுதான். கோவிலை சார்ந்த ஐயங்கார்கள் இளைய நவாப் திப்பு சுல்தானை வருகை தந்ததை கவனித்து அருகே வந்து மரியாதை செய்து சாஸ்திர முறைப்படி அழைத்துச் சென்றனர். அவன் கோவிலை நாடி சென்று பார்வையிடவே விரும்பினான். யாரும் மறுக்கவில்லை. மறுக்க முடியுமா? மேல்கோட்டை மலையின் அடிவாரத்திலேயே திருநாராயண பெருமாள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கிழக்கு நோக்கி இருக்கும் அந்த கோவிலிற்குள் திப்பு சுல்தான் நுழையும் போது முறைப்படி தனது பாதரட்சைகளை கழற்றி வைத்துவிட்டு நுழையும் பாங்கு பலருடைய மனதை கவருகிறது. ரங்கநாயகி, ஏதோ எங்கள் மத பெண்ணு ஒருத்தி பூஜிக்கத்தக்க தெய்வமாக வைக்கப்பட்டிருக்கிறாள் என சொன்னாயே என திப்பு சுல்தான் கேட்டதும் அனைவருமே இனிமையான கன்னட பாஷையை போற்றும் தமிழ் ஐயங்கார்கள் ஆதலால் திப்புவின் அந்த பேச்சை புரிந்து கொண்டு, ரங்கநாயகி பதில் சொல்லவே தேவையில்லை, இதோ அதற்காகத்தானே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என கூறினார் ஆலய பட்டாச்சாரியார். அவரும் அவரை சார்ந்தவர்களும் நெற்றியிலும் மார்பிலும் கைகளிலுமாக சாற்றியிருந்த திருநாம கோலம் திப்பு சுல்தானுக்கு சிரிப்பை உண்டு பண்ணியது. ஆனால் அவன் சிரிக்கவில்லை. நாகரிகம் உணர்ந்த நல்ல அரசியலாளன் ஆயிற்றே அவன். பட்டாச்சாரியார் ஒரு பக்கமாக தனது கையை நீட்டி சுட்டிக்காட்ட, உடனே மற்றொருவர் கைவிளக்கு ஏந்தி அருகே சென்று ஒரு சிலையை காட்டி விளக்குகிறார். சுல்தான் அவர்கள் கவனிக்க வேண்டும், இவர்தான் சாட்சாத் திருநாராயண எம்பெருமாள். இவரை செல்ல பிள்ளை ராயர் என்றும் அழைப்பர். இதற்கு காரணம் இதோ இருக்கிறாளே இந்த பீகம் நாச்சியார்தான். இவள் பெயர் வர்தநந்தினி. தில்லி சுல்தான் தென்னாட்டு கோவில்களை கொள்ளையடித்து சென்ற போது இதோ இருக்கிற உற்சவர் மூர்த்தத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார். இந்த விக்கிரகத்தை தெய்வ செயலாக இந்த சுல்தான் மகள் வர்தநந்தினி பார்த்து விட்டாள். பெருமாளுடைய அழகில் மனதை பறிகொடுத்து காதலித்து விட்டாள். கலிகாலத்திலேயே இப்படியும் ஏற்பட்டிருக்கிறது. ரங்கநாயகி உங்கள் மீது காதல் கொண்டது போல என்று சொல்லவும் இடையில் குறுக்கிட்ட திப்பு சுல்தான் அந்த பட்டாச்சாரியரை கூர்ந்து கவனிக்க, அந்த கண்களில் விளக்கின் வெளிச்சம் கொழுந்து விட்டு எரிய சற்றே நடுக்கம் கொண்ட அந்த பட்டாச்சாரியார், நீங்க 2 பேரும் நன்னா இருக்கணும். ஓர் ஒற்றுமையை முன்னிட்டு பகவானாக பார்த்து ஏற்படுத்திய காதல். இல்லையென்றால் ரங்கநாயகி உங்களை இங்கு அழைத்து வந்திருப்பாளா என கூறுகிற போது அவரது குரல் பயத்தால் பிசிறு தட்டியது. திப்பு சுல்தான் மெல்ல சிரித்துக் கொண்டே, இங்கே என்னை அழைத்து வந்தது அவள் அல்ல, நானாகவே புறப்பட்டு வந்திருக்கிறேன். மனிதாபிமானம் நிறைந்த ஒரு சித்தாந்தத்தை பரிசீலித்து தெரிந்து கொள்ள அல்லது தெளிவுபடுத்திக் கொள்ளவே நான் வந்திருக்கிறேன். நான் தான் இவ்வாறு ஓர் ஒற்றுமையை கருதி ரங்கநாயகியை காதலித்தேன் என பார்த்தால், எனக்கு முன்பே ஒரு சுல்தான் மகள் முந்திக்கொண்டு ரங்கநாயகனையே காதலித்து விட்டாள். பிறகு இந்து கோவிலுக்கே வந்து மோட்சம் அடைந்தாள் என்கிற கதை எவ்வளவு தூரத்திற்கு உண்மையோ? சிலையை மீட்டு வந்த அந்த ராமானுஜ பெரியவருக்கே வெளிச்சம். ஆயினும் எனது மத சகோதரி ஒருத்தி இங்கே அமர்ந்து ஒற்றுமையை பிரகடனப்படுத்துகிறாள் என்கிற மனிதாபிமான செய்திதான் என்னை மலைக்க வைக்கிறது. இதனை நேரில் காண வேண்டும் என ஆசைப்பட்டேன், கண்டு கொண்டேன். ஆமாம், இந்த சுல்தான் மகளுக்கு வரதநந்தினி என பெயர் பெற காரணம்? தீப்புவின் கேள்வியில் ஒரு தெளிவு மின்னலிடுகிறது. பட்டாச்சாரியார் விழிக்கிறார். திப்பு சுல்தான் தானே ஒரு யூகத்தால் தெளிவுபடுத்துகிறான். தில்லி சுல்தான் மனைவியர்களுள் ஒருத்தி எனது ரங்கநாயகி போன்றவள். அவளது மகள்தான் இந்த வரதநந்தினி. இந்த யூகத்தை புரிந்து கொண்ட பட்டாச்சாரியர்கள் பதில் சொல்ல முடியாமலோ அல்லது பயந்தோ வாய்ப்பொத்தி கொண்டனர். ஆனால் ரங்கநாயகி கணீரென சொன்னாள், எப்படி பார்த்தாலும் இவள் சுல்தான் மகள்தானே. நான் இப்போது உங்கள் காதலி, அதனால் வைணவ பெண்ணாகவே இருக்கிறேன். நாளையே மனைவியான பிறகு நானும் ஒரு சுல்தானா பேகம்தானே. திப்பு சுல்தான் தனது காதலியின் இந்த பேச்சு நயத்தை ரசித்து தன்னுள்ளே மகிழ்ந்து கொள்கிறான். மலை உச்சியை அண்ணாந்து கவனிக்கிறான். மேலே இருப்பது யார்? நரசிம்மமூர்த்தி என ரங்கநாயகி பதில் சொன்னாள். அப்படியென்றால்
சிங்க உருவில் மனித தெய்வம். ஓ, எனது தந்தையைப் போல இங்கேயும் ஒரு ராஜ கர்ஜனையா? இது நரசிம்ம கர்ஜனை. இங்கேயும் ஒரு கதை உண்டு, அதுவும் உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கதை. வாருங்கள், நடந்தே பேசிக்கொண்டே போகலாம். இருவரும் மலை மீது ஏறிக்கொண்டிருந்தனர். இந்த கோவில்களுக்கு உங்கள் பகைவர்களான மைசூர் ராஜ குடும்பம் அடிக்கடி வருவதுண்டு. அப்படியா? அப்போதெல்லாம் உங்கள் தந்தையாரும் வருவது உண்டு. நீங்கள் கை குழந்தையாக இருந்திருப்பீர்கள். அப்படியா? என்ன அப்படியா? நையாண்டி செய்கிறீர்களா? ஒரு சமயம் இப்படி மகாராஜா கிருஷ்ணராஜ உடையாரும் மகாராணி லட்சுமி அம்மணி அம்மாளும் இந்த கோவிலுக்கு வந்து பூஜைகளை முடித்துக்கொண்டு மேலே நாம் செல்வது போல நரசிம்ம பெருமாளை தரிசிக்க சென்றனர். லட்சுமி அம்மணி அம்மாள் பூரண கர்ப்பம், மலையேற முடியாததால் அடிவாரத்திலேயே நின்று கொண்டார்கள். மகாராஜா மட்டுமே மலை மீது ஏறி சென்றார். ஓரிடத்தில் கல் இடறி உருண்டு விழுந்தார் பாருங்களேன். ரங்கநாயகி ஆச்சரியத்துடன் இவ்வாறு கூறிக்கொண்டு வந்ததும் திப்பு சுல்தான் இதனை ஒரு சுவைமிக்க நகைச்சுவை செய்தியாக ரசித்து ஓஹோ என கெக்கலி கொட்டி சிரிக்கிறான். ஓ, எனது சிங்கத்தை பழிவாங்க நினைத்தார்கள். அதற்கு முன்பு இந்த நரசிம்மன் அவர்களை பழிவாங்கி விட்டானா? நன்றி புரிந்தவனாயிற்றே நரசிங்க பெருமான். மேலும் மேலும் கெக்கலி கொட்டி சிரிக்கிறான் திப்பு சுல்தான். பிறகு பிறகு என்ன? உருண்டு விழுந்த மகாராஜாவுக்கு எங்குமே ஒரு சிராய்ப்பு கூட ஏற்படவில்லை. அதனால் பல தானங்களை செய்தார். உண்மையா? ஆம், உண்மைதான். அப்படியென்றால் நான் விழுகிறேன், எனக்கு அடிபடாமல் இருக்கிறதா என பார்க்கலாம். விளையாட்டுக்காக வேண்டி திப்பு சுல்தான் நிஜமாகவே விழுவது போல பாவனை செய்ய அதனை நிஜமென நம்பிவிட்ட ரங்கநாயகி அவனை பிடிக்க முயன்று ஓடி நிறுத்த போய் அவளது கால் இடறி உண்மையாகவே விழுந்து உருண்டு கொண்டே போகிறார். ரங்கநாயகி பெருத்த கூச்சலிட்டு பிறகு பின்தொடர்ந்து ஓடி வருகிறான் திப்பு சுல்தான். இதற்குள் தொலைவிலே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்து ரங்கநாயகியை பிடித்து காப்பாற்றி விடுகிறார்கள். புழுதியை தட்டிக்கொண்டு ஏதோ அமர்ந்திருந்து எழுந்தவளை போல சுவாபமாக நோக்கி சிரிக்கிறாள். எங்காவது அடிபட்டு விட்டதா என அக்கறையுடன் விசாரித்தான் திப்பு சுல்தான். இல்லை, அடிபட்டதாக தெரியவில்லை. ஒரு சிங்கத்தின் காதலியை இன்னொரு சிங்கம் காத்து விட்டது என்றாள் ரங்கநாயகி. சற்று முன் சொன்ன மகாராணி கதை அதில் ஊஞ்சல் ஆடுகிறது. மலை உச்சியை அண்ணாந்து கவனிக்கிறான் திப்பு சுல்தான். அந்த பார்வை ஒரு சிங்கத்தை இன்னொரு சிங்கம் பார்ப்பது போல இருக்கிறது. ஒருவேளை கர்ஜிக்கிற போது குரல்களில் வித்தியாசம் தெரியுமோ என்னமோ. ரங்கநாயகி, அந்த கோவிலுக்காக நானும் ஏதேனும் உன் பொருட்டு வழங்கியாக வேண்டும் போல தெரிகிறது. 10 யானைகளை எனது அன்பளிப்பாக அளிக்கிறேன் என அவன் ஒரு கர்ஜனையை போல பிரகடனப்படுத்தும் போது கூடியிருந்த அனைவரும் கரகோஷம் செய்து வாழ்த்து கூறி மெய் மறந்து போயினர். கீழே இறங்கி வந்து சாரட்டை நெருங்கிய திப்பு சுல்தானும் ரங்கநாயகியும் அதில் ஏறி அமர்ந்து கொண்டனர். குழுமை இருந்த அனைவருமே கரம் கூப்பி வணங்கி மரியாதை செலுத்தினர். முன்னும் பின்னுமாக காவலர்கள் தொடர சாரட்டு புறப்பட்டது. வழி நெடுக அவர்கள் வண்டி வண்டியாக ஏதேதோ பேசி தீர்த்தனர். பல விஷயங்கள் குறித்தும் தங்கள் எதிர்காலம் பற்றியும் மிகவும் ஆழ்ந்து அலசினர். இந்த காதல் நிறைவேற வேண்டுமானால் தந்தையார் ஹைதர் அலி ஒப்புதல் தேவை. அது ஒரு பாரமாக தெரிகிறது. எதற்கும் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க அவனால் முடியும் தான். எதையும் மூர்த்தன்யமாக மறுக்கவும் அவனால் இயலும் தான். அவனை பற்றி அவனுக்கே நன்றாக தெரியும். வேகமாக செல்கிற அந்த சாரட்டை கண்டு மனிதர்கள் மட்டுமல்லாது சாலை நெடுக இருந்த மரங்களும் பயந்து எதிர்கொண்டு ஓடுவன போல தென்பட்டன. பாதி வழியை கடந்தாகி விட்டது. லால் மகாலுக்கு சென்று கவனிக்க வேண்டிய வேலைகள் நிறையவும் இருந்தன. நான் உங்களை ஒன்று கேட்க வேண்டுமே என்றாள் ரங்கநாயகி. சாரட்டின் வேகத்தில் அவள் அசைந்து காணப்பட்டது ஓர் அலாதி அழகை தந்தது. என்ன என்பது போல தனது கண்களால் சமிக்கை செய்து கேட்கிறான் திப்பு சுல்தான். எத்தனை நாளைக்குத்தான் இப்படி பயந்து பயந்து நான் உங்களை சந்திப்பது? ஒரு நிமிடம் ஆழமாக அவளது கேள்வியை பரிசீலிக்கிறான் திப்பு சுல்தான். விரைவில் விமோச்சனம் உண்டு.
உனக்கென ஒரு தனி மாளிகையை நான் கட்டித்தரும் வரைக்கும் இருக்கிற மாளிகைகளில் ஒன்றை ஏற்பாடு செய்கிறேன். ஏன், எனது தந்தையாரின் வசந்த மாளிகையான தாரியா தௌலத்தையே உனக்கு எனது அன்பளிப்பாக தர வேண்டும் எனதான் ஆசை. சற்று பொறுத்துக்கொள். ஸ்ரீரங்கப்பட்டினத்து லால்பாக் நந்தவனத்தில் மிக பிரமாதமான வசந்த மாளிகையான தாரியா தௌலத்தில் தன்னை தனது காதலர் கொண்டு போய் குடிவைக்க போகிறார் என்ற செய்தி அவளது காதலுக்கு தேனாபிஷேகமே செய்வித்தது போல் இருக்கிறது. தொலைவில் யாரோ குதிரையில் வாயு வேகம் மனோவேகமாக வருவதை கூர்ந்து கவனிக்கிறான் திப்பு. அருகே செல்ல செல்ல வருவது பசவராஜ் என்பது புலனாகிறது. இந்த 23 தினங்களுக்கு பிறகு நேற்றுதானே இவன் நடமாட தொடங்கி இருக்கிறான். இதற்குள் என்ன குடிமூழ்கி விட்டது என இவ்விதம் குதிரையை விரட்டென விரட்டி கொண்டு வருகிறான். சாரட்டு தனது கடகடத்த சத்தத்தை கட்டுப்படுத்தி நிற்கிறது. திடுமென வேகத்தை குறைத்ததால் அந்த 4 புறவிகளும் கனைத்து அடங்குகின்றன. எதிரே வந்த பசவராஜ் தனது குதிரையின் கடிவாளத்தை பலம் கொண்ட மட்டும் இழுத்து நிறுத்துகிறான். பெருத்த குரல் எழுப்பி அந்த குதிரை வாயில் நுங்கும் நெறியுமாக முன்னக்கால்களை வானலாவ தூக்கி ஒரு சுற்று சுற்றி பிறகே கால்களை தரையில் போட்டு சமநிலைக்கு வந்து கனைக்கிறது. மிகுந்த பரபரப்புடன் குதிரையை விட்டு இறங்கிய பசவராஜ் வேகமாக சாரட்டை நெருங்கி வந்து ஒரு கணம் ரங்கநாயகியை கவனித்து மறுகணமே தனது துடிப்பு நிறைந்த கண்களை திப்புவின் பால் திருப்பி, குமார சுல்தான், பேரம்பாக்க யுத்தத்தில் நமது மகா சுல்தான் உங்கள் தந்தையார் பேராபத்தில் சிக்கி இருக்கிறாராம். எந்த நேரத்திலும் கும்பினிக்காரர்களிடம் பிடிபடலாம் என்ற ஆபத்தான அவசர செய்தி வந்திருக்கிறது. எனவே நீங்கள் உடனடியாக படைகளுடன் புறப்பட்டு போக நேர்ந்தாலும் நேரலாம் என கூறிவிட்டு நிறுத்தினான். இந்த செய்தி திப்பு சுல்தானை ஒரு குலுக்கு குலுக்கிவிட்டது. சிங்கத்திற்கு மலை விரித்து விட்டார்களா? அது முடிகிற காரியம்தானா? ஓ, கர்னல் பெய்லி, உன்னை சந்திக்க நானே வருகிறேன் என ஓங்கி குரல் விடுத்தான் திப்பு சுல்தான். அந்த குரல் வான கர்ஜனையோ அல்லது ராஜ கர்ஜனையோ என நினைக்க தோன்றியது. அடுத்து அனைத்து குதிரைகளுமே கனைக்கின்றன. சாரட்டு புயலென பறந்தது. உள்ளூர் அதிர்ந்து போனாள் ரங்கநாயகி. என்ன நடக்குமோ, நாளை பொழுது எவ்வாறு விடியுமோ என்று. லால் மகாலே ஒருவித சூன்யம் சூழ்ந்த அமைதியுடன் காணப்பட்டாலும் அங்கு நிறைந்திருந்த மனித இதயங்கள் ஒவ்வொன்றிலும் ஒருவித கலைபெறும் கவிந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. மகா சுல்தான் ஹைதர் அலி ஆபத்தில் சிக்கிக் கொண்டார். யுத்த களத்திலிருந்து வந்த செய்தியை படிக்க படிக்க திப்பு சுல்தானின் கண்கள் தீப்பிழம்பாகின்றன. நயவஞ்சக கும்பலான இந்த வெள்ளை பரங்கியரிடம் தந்தையார் சிக்கிக் கொண்டால், ஓ, நினைக்கவே நெஞ்சு அலமருகிறது. ஹைதர் அலி என்ற பெயரில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் 9 துண்டுகளாக கிழித்து எரிய முனைவார்களே. அவர் மீது இருக்கிற ஆவேசத்தை அந்த வெள்ளை நாரைகள் அழகின் கூர்மை மழுங்குகிற வரைக்கும் கொத்தி கொத்தி தீர்க்குமே. 11 ஆண்டுகளுக்கு முன்பு செய்து கொண்ட சென்னை ஒப்பந்தத்தை 11 நாட்களிலேயே கிழித்து எரிய ஆலோசனை நடத்தியவர்களாயிற்றே அந்த கிழக்கிந்திய கும்பினி பேய்கள். அந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு மட்டும் தந்தையார் ஒப்புக்கொண்டிராவிட்டார், இந்நேரம் இந்த தேசத்தில் உரிமை கொடி எவ்வளவு சுதந்திரமாக பறந்திருக்கும். இவ்வளவிற்கும் காரணம் யார்? ஈன மனத்தவரான நம்மவர்கள், கூடவே இருந்து குளிப்பறிக்கிற எண்ணம் கொண்டவர்கள், மராத்தியரும் நிஜாமும் ஆற்காட்டு நவாபும் திருவிதாங்கூர் அரசனும். எந்தவித சுதந்திர தாகமும் மற்ற இவர்கள் தங்கள் சுயநல சோபன வாழ்விற்காக ஒருவரை ஒருவர் தூண்டிக் கொண்டும் துண்டித்துக் கொண்டும் அதன் மூலம் கிடைக்கும் அற்பமான அமைதியில் தூங்கிக் கொண்டும் தேவையான போது தேவையானவர்களின் பாதங்களை வருடிக்கொண்டும் வாழ்க்கை நடத்தும் இவர்கள். திப்பு சுல்தான் பற்கள் கோபத்தால் நரநறுக்கின்றன. பொங்கு மாங்கடல் போல கொந்தளிக்கும் அவனது மனம் தன்னுள் வெறுத்தும் மதித்தும் காரி உமிழ்ந்தும் கொள்கிறது. வண்ண சித்திரக்கூடம் முழுவதும் நிரம்பி காணப்பட்ட அனைவரையும் தனது கனன்ற கண்களுடன் பாகுபடுத்தி பரிசீலிக்கிறான் நண்பன் திப்பு சுல்தான். என்ற நிலைமையை மிகவும் பக்குவமாக உணர்ந்து கொண்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி இருந்து கவனிக்கிறான் பசவராஜ். அரசாங்கத்தை நடத்தும் அனைவருமே அவரவர் தம் தம் தகுதிகளுக்கு ஏற்ப அமர்ந்தும் நின்றும் ஒதுங்கியும் காணப்படுகின்றனர். பக்கத்திலே அன்னை பெரிய சுல்தானா பேகம்
தன் மகனுடைய பதிலை எதிர்பார்ப்பவளைப் போல காம்பீரிய தோரணையுடன் அமர்ந்து காட்சியளிக்கிறாள். அவளது மனதிற்குள் பல்வேறுபட்ட நுரைத்தள்ளும் பிரச்சனைகளுடன் கூடிய அலைமோதல்கள். தனது கணவர் மகா சுல்தான் ஹைதர் அலி புறப்படும் போதே தடங்கள் போல உற்பாதங்கள். தடுத்து முன்வைத்த காலை பின் வைப்பதே இல்லை என கர்ஜித்தார் அவர். இப்போது அந்த வெள்ளை கழுகுகள் வலையில் இந்த மைசூர் சுதந்திர சிங்கம் அகப்பட்டு கொள்ளுமேயானால் தேசியமாவது சுதந்திரமாவது எல்லா நாய்களும் பேய்களும் நரிகளும் கழுதை புலிகளும் சுயநல பன்றிகளும் இருக்கிறவரை சொர்க்கம், எவன் வந்தால் என்ன எவன் போனால் என்ன என கருதும் போது அமைதி இழந்து நாடி தளர்ந்து துடிக்கிற மக்களை பிழிந்து அவர்களது வியர்வையில் நாணயங்களை தயாரிக்கும் நாணயமற்றதுகள் நடுவில் இவர் ஹைதர் அலி ஏன் உரிமை முழக்கம் செய்து வர வேண்டும்? மைசூர் வரை நின்று ஸ்ரீரங்கப்பட்டினத்தை காத்தால் போதாதா? இதற்காக இப்படி எங்கெல்லாம் அடிமைப்படுத்த வந்த வெள்ளை கும்பினிக்காரர்கள் அகம்பாவ குரல் கொடுக்கிறார்களோ அங்கெல்லாம் ராஜகர்ஜனி முழக்கத்துடன் சென்று அவர்களுடைய குரல் வலைகளை கவ்வி குதறி தன்னிச்சையாக தன்னிறைவு காணும் சுதந்திர ரத்த நாளத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் இவர். பெரிய சுல்தானா பேகம் இவ்விதமாக நினைந்து வருந்தி தன் கணவரிடம் விவாதித்து பார்த்தாகிவிட்டது. அப்போதெல்லாம் கிடைக்கிற ஒரே பதில், நல்ல ரத்தம் கொண்ட ஒவ்வொரு மானுடனுக்கும் தேசிய உணர்வு இயல்பாகவே மலர்ந்திருக்கும். அல்லாதவர்களை சுட்டு தள்ள வேண்டிய சொறி நாய்கள். ஹைதர் அலியின் அந்த பரிசுத்தமான பதில் இன்னுமே செவிகளில் ஒரு புதிய மானுட மறையை போன்று ரீங்கரிக்கிறது. தனது மகனை ஹைதர் அலியின் மறுபதிப்பை உற்று கவனித்த பெரிய சுல்தானா பேகம், திப்பு, நமது ராணுவ திவான் பூரணையா உனது உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ராணுவத்தை திரட்ட வேண்டும். குறிப்பாக குதிரைப்படைகள் நிறைய தேவை என உன் அப்பாஜான் எழுதியிருக்கிறார் என ஒரு மகாராணியின் கம்பீரத்துடன் கேட்டு நிறுத்தி மகனையே கூர்ந்து கவனிக்கிறாள். ஒருவாறாக தன்னுள் முடிவு கண்ட திப்பு சுல்தான், ஜோதிடரை கேட்க வேண்டும் என்றான். அவனது பதில் அனைவருக்கும் விசித்திரமாக தெரியவில்லை. தந்தையும் மகனும் ஜோதிடத்தில் அபார நம்பிக்கை கொண்டவர்கள். திப்பு, உனது ஜோதிட நம்பிக்கையை அறிந்தே காலையிலேயே நமது அரண்மனை ஜோதிடரை கேட்டுவிட்டேன். இன்றைக்கு நாள் நன்றாக இல்லையாம், நாளை காலையில் நன்றாக இருக்கிறது என்றார். ஆனால் நமது திவான்கள் ஆபத்தான இந்த நேரத்தில் நாளாவது நட்சத்திரமாவது என்கிறார்கள். அன்னை இவ்வாறு கூறியதும் திப்புவின் அகன்ற விழிகள் திவான்களை நோக்கின. அம்மா, நான் செய்யாததை இந்த திவான்கள் செய்ய முடியாது. நட்சத்திரம் செய்யாததை பெற்ற அன்னையும் செய்ய முடியாது. போர் பயணம் நாளை காலையில்தான். அதுவரையில் மௌனமாக இருந்த திவான் பூரணையா, குமார சுல்தான், தந்தையார் ரொம்பவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். ஒரு நாள் தாமதம் என அவர் கூறி முடிக்கும் முன்னுமே இடைமறித்த திப்பு, ஒன்றும் நேர்ந்து விடாது திவானையா. செய்தி கொண்டு வந்த தூதுவன் வருகிற வழியில் ஒரு கால் அசந்தர்மம் ஏற்பட்டு நாளை காலையில் செய்தி கொண்டு வந்திருப்பானேயானால் நாம் என்ன செய்திருக்க முடியும்? ஹைதர் என்ற சிங்கம் விழுந்து பட்டுதான் தீர வேண்டும் என்றால் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது அவரது கிரக பலன். நான் போய் சேர்வதற்குள் ஏதும் நிகழ்ந்துவிட முடியாது என்பதை எந்த நிச்சயத்தை வைத்து சொல்ல முடியும் என அவன் கூறுகிற போது ஒரு வீரனது நிலையில் இருந்து மாறி அறிவுபூர்வமான சிந்தனாவாதி போல காட்சியளிக்கிறான். பிறகு ஒரு உள்ளடக்கம் நிறைந்த அழுத்தமான சிரிப்பை உதிர்க்கிறான். அந்த சிரிப்பில், ஹைதர் உங்கள் தலைவர், ஆனால் எனது தந்தை, உங்களிலும் எனக்கே அக்கறை உண்டு என்ற மெய்ப்பாடு தெரிகிறது. 2 ஹைதரை சேர்த்தால் ஒரு திப்பு சுல்தான் என எண்ணி பார்க்கிறார் திவான் பூரணையா. அவருக்கு அவன் மீது அலாதியான அன்பும் பாசமும் பற்றும் இருந்தன. 17ஆம் வயதில் அவன் வாள் ஏந்தினான். இதுவரையிலும் அவனது வீரவாள் சோர்ந்ததே இல்லை. இந்த கன்னட நாடு இவனை பெற்றதில் ஆரோக்கியமான சுகத்தை அனுபவிக்கிறது. குமார சுல்தான், அடுத்து உங்கள் தம்பியார் பற்றி மகா சுல்தான் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்தும் பரிசீலிக்க வேண்டும் என திவான் பூரணையா கூறுகிற போது எதிரே அமர்ந்திருந்த திவான் மீர் சாதிக்கின் குரூர கண்கள் அப்துல் கரீமை நோக்குகின்றன. திப்பு சுல்தானும் அதை ஒரு சாதாரண விஷயம் போல ஏற்றுக்கொண்ட பாவனையுடன்,
பரங்கிப்பேட்டையில் நடக்கிற வெள்ளையர் கலவரத்தை அடக்கி ஒடுக்க தம்பியை அனுப்பி வைக்குமாறு தந்தை கட்டளை பிறப்பித்திருக்கிறார். அவன் அதை விரும்புகிறானா என்பது முதலில் தெரிய வேண்டும் திவானையா என கூறிவிட்டு அப்போதுதான் தம்பி என்பவனே பக்கத்தில் அமர்ந்திருக்கிறான் என்ற நினைவு வந்தவன் போல திரும்பி பார்த்தான். தம்பி, நீ ஏதாகிலும் ஜோதிடம் பார்க்க வேண்டுமா? அந்த மூடத்தனமான பழக்கம் என்னிடமில்லை. நான் தாத்தா புட்டே முகமதுவின் பேரன் என அப்துல் கரீம் கூறுகிற போது தன்னை அவன் உயர்ந்த நிலையில் வைத்து பேசுவது போல தெரிந்தது. அன்னை பெரிய சுல்தானா பேகம் அதை எரிச்சலுடன் பார்த்தாள். திப்புவோ ஒரு கர்ஜனையை போன்று கடகடத்து பெருநகை புரிகிறான். ஓஹோ, தாத்தா ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து நாயக் பட்டம் பெறுகிற அளவிற்கு வீரத்தால் உயர்ந்ததோடு ஒரு ஹைதரலி என்கிற வீரமிகு சிங்கத்தை இந்த நாட்டிற்கு ஈன்று தந்துவிட்டு சென்றிருக்கிறார். நீ கேவலம் பரங்கிப்பேட்டைக்கு சென்று வெள்ளையன் கொட்டத்தை அடக்க முடியவில்லையே. பரங்கிப்பேட்டையில் வெள்ளையன் செய்கிற கலாட்டாவிற்கு நாம் ஏன் போர்க்கொடி தூக்க வேண்டும்? நமது ராஜ்யம் மைசூர். நமது எல்லைக்கு ஏதேனும் தீங்கு என்றால் போர்க்கொடி தூக்க வேண்டியதுதான். காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கும் பேரம்பாக்கத்திற்கு நமது தந்தையார் எதற்காக சென்று ஜெய பதாகை நிறுவ ஆசைப்பட வேண்டும்? காஞ்சிபுரம் எங்கே, ஸ்ரீரங்கப்பட்டினம் எங்கே? அது தமிழ் எல்லை, இது கன்னட எல்லை. ஒரு விதத்தில் சொல்ல போனால் தமிழகமும் நமது ஆட்சிக்கு உட்பட்டதுதான். திண்டுக்கல்லிலிருந்து கன்னியாகுமரியை பார்க்கிற பார்வை போல காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை, ஆற்காடு, புதுச்சேரி முதலான இடங்களை பார்வையிடவே இந்த போர் பயணம். அநேகமாக இம்முறை ஆற்காடு நவாபின் கோட்டம் அடங்கியே தீரும். எதற்காக நமது தந்தை இவ்விதமாக தேசிய போர் முழக்கம் செய்து புறப்பட வேண்டும்? இந்த பரந்த இந்திய மண்ணில் அந்நியர் புகுவது என்ன என்று சுதந்திர வேட்கை கொண்டு போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார். இந்த அந்நியர்களுள் எவர் உதவினாலும் அவர்கள் நம்மவர்களாக இருந்தாலும் அழித்து ஒழித்தே தீருவேன் என வஞ்சினம் கொண்டு வாழ்பவர். அப்படி பார்த்தால் நாமும் அந்நியர்கள் தாமே. எந்த மடையன் சொன்னான்? சரித்திரம் தெரியாத சண்டாளர்களுடன் நீ பழகி வருகிறாய் என்பது நன்றாக தெரிகிறது. திப்பு சுல்தான் இவ்வாறு கோடரி கொண்டு பிளப்பது போல கூறியது கண்டு திவான் மீர் சாதிக்கின் முகம் வெயிலை கண்டு சுருங்கும் பாகர் பழத்தை போல சுருங்குகிறது. ஆவேசம் கண்ட திப்பு சுல்தான் அடுத்து தனது தம்பியை கொஞ்சமும் சட்டை செய்யாது தாயின் பக்கமாக திரும்பி, அம்மா, இவன் பரங்கிப்பேட்டைக்கு போவதும் போகாததும் இவனது விருப்பம். நான் நாளைய புலரியத்தின் போதே புறப்படுகிறேன். இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தை உங்களிடம் நான் மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் ஒப்படைத்துவிட்டு புறப்பட்டாலும் எனது ஆணைகளை நான் இப்போதே பிறப்பிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். நீங்களும் திவான்களும் அரசியல் காரியங்களை கவனியுங்கள் என கூறிவிட்டு எதிரே அமர்ந்திருந்த ஹபிபுல்லாவை நோக்கி, நீ அம்மாவிற்கு பக்கத்தில் இருந்து ஆவணவற்றை கவனிக்க வேண்டும் என்றான். அந்தரங்க பணியாளனான ஹபிபுல்லாவும் எழுந்து நின்று தனது வாளை உருவி முகத்திற்கு நேரே பிடித்து மரியாதை வழங்கினான். அடுத்து, குலாம் அலிகான், நீ எனது சொந்த விவகாரங்கள் தனிப்பட்டு வருமானால் அவற்றை மிகவும் ரகசியத்தோடு கவனிக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்தான். அந்தரங்க செயலாளனான குலாம் அலிகான் அந்த உத்தரவை ஏற்று எழுந்து நின்று வாளை உருவி மரியாதை செய்கிறான். ராஜாக்கான், நீ என்னுடன் வருகிறாய். சேனாபதி நாதிமிடம் ஸ்ரீரங்கப்பட்டினத்து கோட்டையை ஒப்படைக்கிறேன். சேனாபதி குலாம் உதிர்கான் என்னுடன் புறப்படுகிறார். மாரியட், லால் மஹால் ஜாக்கிரதை. சையத் கஃபார், நீ நமது கோட்டை தலைவர் அசாத் கானுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நீயும் யுத்தத்திற்கு வர துடிக்கிறாய். இங்கே தந்தையும் இல்லை, நானும் இல்லை. தக்கார் இங்கு அவசியம் தேவைப்படுகிறார்கள். ஒற்றர்கள் விஷயத்தில் சாமா ஐயங்கார் தமது காரியங்களை செவ்வனே செய்வார் என எதிர்பார்க்கிறேன். கடித போக்குவரத்துகளில் ரங்கா ஐயங்கார் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஸ்ரீரங்கப்பட்டினத்து ஆளுநரான சையத் முகமது அனைத்து பொறுப்புக்கும் மேற்பார்வையாளராக இருக்க நியமிக்கிறேன். நரசிங்கராவ். இவ்வாறு அழைத்து ஏனோ சற்று தயங்கினான் திப்பு சுல்தான். ஆனால் நரசிங்கராவும் எழுந்து நின்று சலாமிட்டார். நரசிங்கராவ், நகர தலைவரான நீங்கள் சம்பள பட்டுவாடா செய்பவராகவும் இருப்பதால்
ஜூலை 24ஆம் தேதி வருகிற போது எவ்வித சுணக்கமும் இல்லாது அனைவருக்கும் நமது கஜானா அதிகாரியான திவான் கிருஷ்ணா ராவுடன் கலந்து சம்பள பட்டுவாடா செய்துவிட வேண்டும். நான் உடனடியாகவும் திரும்பலாம், நாள்பட்டும் திரும்பலாம் என கூறிவிட்டு நிறுத்தி தொலைவில் நின்று தன்னையே கவனித்துக் கொண்டிருந்த நண்பன் பசவராஜை நோக்கும் போது திப்புவின் பிடரியில் ஒருவித சிலிர்ப்பு காண்கிறது. பசவராஜ், குரல் கம்பீரமாக ஒலிக்கிறது. ஓடோடி வந்து எதிரே நின்று சலாம் வைக்க முனைகிற போது என்ன நினைத்தானோ திப்பு சுல்தான். உடனே அவன் தனது இருப்பிடத்தை விட்டு எழுந்து நண்பனை முந்திக் கொண்டு, சலாம் எனது வீர நண்பனே என கூறி நடந்து கொண்ட விதம் பலருக்கு தூக்கி வாரி போட்டது. ஒன்றுமே புரியாமல் சிலையாக நின்று விட்டான் பசவராஜ். இவ்விதமாக திப்பு சுல்தான் நடந்து கொண்டது பலருக்கு ஏற்கனவே தன் பேரில் இருக்கிற பொறாமை உணர்ச்சியை மென்மேலும் தூண்டி விடுவதாக அமைந்து விட்டதே என வருத்தப்பட்டான் பசவராஜ். என்ன பசவராஜ், திப்புவே எழுந்து சலாம் இடுகிறானே என்ன பார்க்கிறாயா? நான் உனக்கு சலாம் இடவில்லை, எனது காதலியின் உயிர் காத்த உனது வீரவாளிற்கு சலாம் இட்டேன் என வேண்டுமென்றே ஒரு உள்நோக்கத்தை மனதில் கொண்டு திப்பு சுல்தான் இந்த நாடகத்தை கற்பிதம் செய்து நடித்து காட்டினான். அவன்தான் அற்புதமான கலா ரசிகன் ஆயிற்றே. அவனது இந்த நாடகம் பலருக்கு வெறுப்பையே தூண்டியது. அன்னை பெரிய சுல்தானா பேகம் நிறையவும் எரிச்சல் அடைந்தாள். யாருக்கு யார் சலாம் இடுவது? பொறுக்க மாட்டாத அப்துல் கரீம். அப்படி என்ன, பொல்லாத அலெக்சாந்தர் ஜங்கீஸ்கான் பெற்றிருந்த வீரவாளை இவன் பெற்றிருக்கிறான் என கேட்க அவனை ஆதரிப்பது போல திவான் மீர் சாஹிப் சிரித்துவிட தொடர்ந்து ஒரு சிலரும் சிரித்து விட்டனர். திப்பு சுல்தானும் இந்த எதிர் உணர்வை எதிர்பார்த்தவன் போல, அப்படியென்றால் இன்று மாலை தமது வீரத்திடலில் ஒரு வீர விளையாட்டை வேடிக்கையாக ஏற்படுத்தலாம். நாளை நான் போருக்கு புறப்படும் முன்பு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பலருக்கு பசவராஜ் யார் என்பது புரிய வேண்டும். அவனை வாழ்வித்தையில் ஜெயிக்கும் யாருக்கும் மகா சேனாதிபதி பட்டம் வழங்குவேன். ஒரு கால் பசவராஜை எதிர்க்க யாருமே இல்லை என்றால் இந்த ராஜ்யத்தின் ஒட்டுமொத்த பாதுகாவலனாக அவனையே நியமித்து செல்வதாக நான் இருக்கிறேன் என அவன் நிதானமாக கூறுகிற போது அவனது நோக்கம் என்ன என்பது அனைவருக்குமே புரிகிறது. நாட்டை பசவராஜிடம் பகிரங்கமாக ஒப்படைப்பதற்கு மாறாக இம்மாதிரியான நாடகத்தை இடுகிறான் திப்பு சுல்தான். குமார சுல்தான், இது தேவையா என மிகுந்த அடக்கத்துடன் கேட்டான் பசவராஜ். யாருக்கு தேவையோ இல்லையோ, எனக்கு தேவை. ஏன், நானே உனது வாழ் மீது பொறாமை கொண்டவன். நானே எதிர்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என கூறிக்கொண்டே தனது தோள்களை உசுப்பி சிலிர்த்து எழும் சிங்கம் போல எழுந்து நின்றான் திப்பு சுல்தான். அவனது குரலில் ஒரு தீவிர முனைப்பு எதிரொலித்தது. திவான் பூரணையாவுக்கு இந்த நிகழ்ச்சியை எவ்வகையிலாவது நிறுத்த வேண்டும் போல தோன்றியது. நாளை போர் பயணம் இருக்கிற போது இது எதற்காக என்று வேதனைப்பட்டால் பெரிய சுல்தானா பேகம். ஆனால் திவான் சாஹிப் மீர் சாதிக் பசவராஜை இந்த ஒரே நிகழ்ச்சியின் மூலம் மட்டம் தட்ட சரியான ஒரு சந்தர்ப்பம் என்றே மனதிற்குள் கருவிக்கொண்டான். பின் குறிப்பு: பெங்களூரில் மட்டுமல்லாது ஸ்ரீரங்கப்பட்டினத்திலும் ஒரு லால்பாக் உண்டு. அங்கே இருக்கும் இந்த தாரியா தௌலத் என்கிற வசந்த மாளிகையை இன்றைக்கும் பார்க்கலாம். அவ்வளவு அழகு வாய்ந்த இதனை கட்டியது ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அல்ல. மேல்கோட்டை கோவிலுக்கு யானைகளை அன்பளிப்பாக கொடுத்தான் திப்பு சுல்தான் என்பதற்கு சாசனம் உண்டு. சென்னை ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு 3/4/1769 ஆண்டு. அதாவது 1769 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. பரங்கிப்பேட்டை சிதம்பரத்திற்கு அண்மையில் இருப்பது. மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.